Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1140 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஐலாண்ட சுத்தி இருக்க நேவி கப்பல் கண்ணா பின்னான்னு ஐலாண்ட அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள பில்டிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாசமாயிட்டு இருக்குது. ஆனா அதே நேரம் நம்ம லூஃபியை சுத்தி ஒரு 50 பேரு கன்னோட நின்றுட்டு இருக்கானுங்க. அவன் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல, அப்படியே முக்கிட்டு இருப்பான். எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, இவனுக்கு தெரியும் தானே அவனை சுட்டா ஒண்ணும் ஆகாதுன்னு. அப்படியே தெரியாட்டியுமே ஒன்னா சுடணும், இல்ல அவனை அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போகணும். இப்படி கன்னோட எதுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க லூசு பயலுங்க. ஏன்னா கண்ணா பின்னான்னு குண்டு வந்து விழுந்துகிட்டு இருக்குது. இவனுக்கு மேல விழுந்தா என்ன பண்ணுவானுங்க? அது மட்டும் இல்லாம அவன் தான் ஆஃப் த சீனும் தெரியும். அப்ப எஸ்கேப் ஆயாச்சு போக வேண்டியதானே. உடனே லூஃபி பார்த்துட்டு, டேய் நீங்க எல்லாம் வெட்டியா தானே நின்னுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் எனக்கு அமுக்கி ஹெல்ப் பண்ணுங்கடாம்பா. அதாவது அவன் வயிற்று அமுக்கி உண்டுமாமா. நம்ம பையன் கண்ணா பின்னான்னு முக்குன்னு முக்கி அவன் வயிற்றுக்குள்ள இருக்க ஃபுட்டை பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருப்பான். டப்புன்னு பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகி நார்மல் ஆயிருவான். அவ்வளவுதான், எல்லாம் மிரண்டுவானுங்க. என்னங்கடா இது? ஓகே செகண்ட்ல வயிற்றுல இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிட்டான். கண்டிப்பா இவன் மனுஷனே கிடையாது. வயிறு ஃபுல்லா நிறைஞ்சிருந்த இவ்வளவு சாப்பாடை ஒரே செகண்ட்ல டைஜஸ்ட் பண்ணிருக்கானா? இம்பாசிபிள்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணா பின்னான்னு பாம்பு வந்து அங்க விழுந்து வெடிச்சு தெரிக்கும். அந்த இடமே புகை மண்டலமாகுமா? உடனே நம்ம பையன் அப்படியே சிரிக்க ஆரம்பிப்பான். அங்க இருந்த மெரைன் ஆளுகளுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனி இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க முடியாது, இருந்தா கண்டிப்பா குண்டு நம்ம தலையில தான் வந்து விழுன்னு. சரி ரைட்டு, அந்த லூஃபியை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புவோன்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்தா ஆளை காணும். அப்போ புகைக்குள்ள இருந்து நம்ம பையன் சிரிக்கிற சவுண்ட் கேட்கும். ரைட்டு, அவன் தப்பிக்க ட்ரை பண்றான். நம்ம இந்த டைம் அவனை விடக்கூடாது, அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு இப்போதான் சி பிரிசம் ஹேண்ட் கஃப் எடுத்து அவனை பிடிக்கிறதுக்காக ரெடி ஆவானுங்க. லேட்டு, ரொம்ப லேட்டு. அவனுக்கு ஹேண்ட் கஃப் எடுத்து நின்றுட்டு இருக்கும் போது பையன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த டைம் அந்த மொத்த இடமும் பாத்தீங்கன்னா அப்படியே கடல் தண்ணி மாதிரி அலையடிக்க ஆரம்பிச்சிடும். அடாதான் கியர் 5க்கு மாறிட்டான். அதனால அந்த மொத்த இடத்தையுமே அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிட்டான். எல்லாம் நிக்க முடியாம மேல கீழன்னு விழுந்துகிட்டு இருப்பானுங்க. இடையில மூஞ்ச கொண்டு போய் காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த டைம்ல அவன் அப்படித்தானே பண்ணுவான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, வாங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடலான்னு கப்பலுக்கு ஓடுவானுங்க. நம்ம பையன் கேப் விடாம சிரிப்பான். கப்பல்ல இருக்கவங்க எல்லாம் சீக்கிரமா அந்த ஐலாண்ட மொத்தமா காலி பண்ணுங்க, நம்ம லேட் பண்ண கூடாதுன்னு அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. அப்ப நம்ம வேகா பங்க் பாத்தீங்கன்னா மேல அப்படியே பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா குமா, பானி, அட்லஸ், நம்ம பிராங்கின்னு எல்லாருமே மேல இருந்து கீழே வந்துட்டு இருந்தாங்கல்ல. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது பானி எல்லாம் சாகரவுக்கு ரெடி ஆயிட்டான். உடனே வேகா பங்க் பார்த்துட்டு, இவங்களை என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு அட்லஸ்க்கு கால் பண்ணி ஒரு மேட்டர் சொல்ல ஆரம்பிப்பாரு. அதே நேரம் சேட்டன் எல்லா பேசிபிஸ்டாஸையுமே அட்டாக் பண்ண சொன்னாருல்ல, அதுங்க லேசர்ஸை வச்சு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நின்னுட்டு இருக்குங்க. அதே நேரம் இங்க வேகா பங்க் அட்லஸ் கிட்ட சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே பானி கிட்ட உடனே சொல்லுவாரு. இங்க நம்ம சஞ்சி எப்படியாச்சும் அவங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு சொல்லி அடிச்சு புடிச்சு வேகமா ஜம்ப் பண்ணி போயிட்டு இருப்பான். இப்போ என்னன்னா, கீழே இருக்க பேசிபிஸ்டாஸ் எல்லாம் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி இவங்களை அடிச்சாங்கன்னா டெஃபினட்டா இவங்களுக்கு ஏர்லயே சங்குதான். அப்போ அட்லஸ் வேகமா ஏர்லயே போய் பானி கிட்ட ஒரு மேட்டர் சொல்லுவான். அதாவது வேகா பங்க் சொன்ன விஷயத்தை தான் சொல்லுவான். அதை கேட்டவன அவளுக்கே ஷாக்கு. ஓ அப்படியா மேட்டர்ன்னு அவங்க அப்பா அப்படியே பாப்பா. அதுக்கப்புறம் திரும்பி அந்த பேசிபிஸ்டாஸை பார்த்து, சுடாதீங்க, நாங்க இந்த ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆகணும், அதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. இங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியம், மெயினா சேட்டனுக்கு. ஏன்னா இவ எதுக்கு சொல்லிட்டு இருக்கா? உலகத்தோட ஹையஸ்ட் அத்தாரிட்டியே எல்டர்ஸ் தான், அவங்க சொன்னா மட்டும் தான் அது கேட்கும், அதுக்கு மேல ஹையர் அத்தாரிட்டியே கிடையாது. ஈமுன்னு ஒன்னு இருக்குது, ஆனா அதெல்லாம் இங்க வராதுன்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு ஒரே கன்ஃபியூஷன். அதே நேரம் கப்பல்ல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம், இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, இதுக்கப்புறம் யாரு சொன்னாலும் இதுங்க கேட்க போறது இல்ல, எதுக்கு லூசுத்தனமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பேசிபிஸ்டாஸ் எல்லாம் டப்புன்னு அட்டாக்க ஸ்டாப் பண்ணிட்டு நேவி ஆளுங்க கப்பலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் சீனிலேயே செம ட்விஸ்ட். அதுங்க மத்த இடத்த அட்டாக் பண்றதுக்கு தான் ஏதோ டிலே பண்ணி அட்டாக் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுங்க. சுத்தி இருந்த கப்பல் எல்லாத்தையுமே சும்மா பொங்கு பொலந்து கட்டிரும். அடுத்தடுத்து எல்லாம் திருச்சிருவாங்க. யாருக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் வேகா பங்க் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்ப்பாரு. என்னன்னா அவருக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் குமாவை மாத்தி பேசிபிஸ்டாஸ் ரெடி பண்ணாலும் அவங்களால இவளுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாம பானியோட அப்பா வச்சுதான் எல்லாத்தையுமே உருவாக்கி இருக்காரு. நாளைக்கு இவங்களால எதுவும் அவளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே இவ தான் அவங்களுக்கு சுப்பீரியர் கமாண்ட் கொடுக்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி இருக்காரு. அதுவும் குமா மாதிரி இருக்கிற ஒருத்தங்களை வச்சே எப்படி அவளை கொல்ல விட முடியும்? உலகத்தோட ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி, இந்த உலகமே இவளை எதிர்த்து நின்னாலும் சரி, குமா என்னைக்குமே ஓம் பக்கம் தான் நிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் அவர் செல்ஃபிஷா பண்ணது. இப்படி இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மனுஷன் அப்படியே தடுமாறி கீழே விழுவாரு. என்னன்னு பார்த்தா சேட்டன் கொடுக்க வச்சு ஒரே போடு, ரத்தம் தெரிக்கும். அங்க இருக்க எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. கிசருக்கே பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா எதுவுமே பண்ண மாட்டான். மேல இருந்து எல்லாம் வேகா பங்குன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்து கடுப்பான சேட்டன் கிசரு கிட்ட அவங்க எல்லாத்தையுமே கொல்ல சொல்லிடுவாரு. அவ்வளவுதான், வேகமா மேல போனவன்
கண்ணா பின்னான்னு லைட்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவான். புல்லட் மாதிரி அங்க அங்கன்னு பாடியை ஓட்ட போட்டுட்டு போவோம். எப்பயாச்சும் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடலான்னு சஞ்சியும் கண்ணா பின்னான்னு போய் கிக் பண்ணுவான். கிசரு தான் லைட் ஸ்பீட் ஆச்சு, அதனால தொட கூட முடியல. உங்க எல்லாத்தையுமே நான் பாதியா வெட்டிடுறேன், அப்பதான் இந்த பிரச்சனை முடியும்னு சொல்லிட்டு லைட்லயே அப்படியே ஒரு ஸ்வாட உருவாக்கி குமாவோட சேர்த்து பானியையும் ரெண்டா வெட்டிடலான்னு அப்படியே ஓங்குவான். அந்த டைம் லூஃபி சிரிக்கிற சவுண்டு, இந்த சத்தத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கனே அப்படின்ட்டு அப்படியே சுத்தி முத்தி பாப்பானா. அப்பதான் லூஃபியோட கை அப்படியே சைட்ல வரும். அத்தனை பேரும் பார்த்துட்டு அப்படியே மிரண்டுருவாங்க. வந்த வேகத்துல ஒரே அடி தெரிச்சிருவான். ஏர்ல தான் இருக்கானான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல, அவன் குதிச்சு விளையாண்டுட்டு இருந்தானே அங்கேயே தான் இருக்கான். அவன் கை மட்டும் இவ்வளவு நீளத்துக்கு நெளிஞ்சு வந்திருக்கும். லூஃபி அந்த வேலையை பண்ணது எங்க இருக்கான் அவன் பானியே அப்படியே ஆச்சரியமா பாப்பான். அங்க பாத்தீங்கன்னா நம்ம பையன் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே தங்குன்னு குதிச்சுட்டு இருப்பானா. இவன் இப்படி குதிக்க அந்த மொத்த இடமுமே அப்படியே ரப்பர் மாதிரி ஆகி பில்டிங்ஸுங்க கொண்டு ஆட ஆரம்பிச்சிரும். சாட்டனுமே ஸ்டிக்க கீழே ஊனும் போது அப்படியே ரப்பரா இருக்குமா, அதை பார்த்துட்டு செம்மையா கடுப்பாகும். நம்ம பையன் பில்டிங் டு பில்டிங் அங்கன்னு ஜம்ப் பண்ணிட்டு இது ரொம்ப ஜாலியா இருக்குது, நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு போருக்கு நடுவுல, அதுவும் பஸ்டர் காலுக்கு நடுவுல என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். குதிச்சு சுத்தி இருக்க கப்பல் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டாங்க. இனி இதுக்கப்புறம் சாட்டனு கிசரு இன்னும் பற்பல கேப்டன்ஸுங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த ஐலாண்டை விட்டு இவங்க தப்பிக்கிறாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.